கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே தூங்கிட்டு இருக்காரு இவரு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிக்ஸ் கண்டன் தமிழ். நான் உங்கள் சுஹேல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நுளம்பூர் மதுரவாயல் சைடு ஓப்பன் பண்ணியிருக்கிற ஒரு எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த எக்ஸிபிஷனில் என்ன இருக்குன்னா இருக்கும் போது, இந்த எக்ஸிபிஷன் எப்படி இருக்குன்னு போது சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபாலோஸ் கேட்பேன். நம்ம ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி என் சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் வாட்டி வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஜய் டிவி புகழ், அப்புறமா பெட்டர் அப்னு ஒரு யூடியூபரும் இங்கே வந்திருக்காரு. நல்லா இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் இன்னும் 3 இது வச்சுருக்காங்க. அழகாக இருக்கிற இடம். பசங்க கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த இடமே ஃபுல்லா ராத்திரி தான் நல்லா இருக்கும். ஸோ இருட்டாய்க்கு அப்புறமா திரும்பி எடுப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இடமே. ஸோ ஜெயச்சந்திரனோட இதை பிராண்டை வந்துட்டு இங்கே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயம் உள்ளே வச்சுருக்காங்க. அது உள்ளே போயிட்டு நம்ம வந்துட்டு சுற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கூட நம்ம வீடியோவில் யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஷாஃபீரு. apa deh abu kawa deh yang kalian deh abu deh இந்த எக்ஸிபிஷன்லாம் வந்தோம்னு வைங்களேன், இந்த குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் வந்து ரொம்ப கொண்டாட்டமாயிடும். செலவு நிறையா செலவு வைப்பாங்க. எல்லா கடையிலையும் கூட்டிகிட்டு போக சொல்கிறான். இங்கே வந்துட்டு ஒரு கடையில் இவனோட பொருள் இல்லைனாலும் அந்த கடைக்கு கம்பல்சரி கூப்பிட்டு போக சொல்கிறான். என்னான்னு தெரில, போய் பார்ப்போம். இந்த கடையில் என்ன பார்க்க போகிறான்னு தெரியல. ஸோ எக்ஸிபிஷனில் எல்லா மாதிரி இந்த மாதிரி கடைங்க நிறையா இருக்கும் இங்கே. ஸோ இந்த கடையில் வந்துட்டு 20 ரூபாவில் ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரோ? மேக்ஸிமம் எவ்வளோ? லாஸ்ட் 10 ரூபீஸ்லேருந்து இருக்குது ப்ரோ. 10 ரூபீஸ் ஸ்டார்டிங் முடிகிறது 300 வரைக்கும். ஓகே, 10 ரூபாவில் ஸ்டார்ட் பண்ணி 300 ரூபாய்க்குள்ளே இந்த கடையில் விற்பாங்களாம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை பாருங்கள். ஏதாச்சும் பிடிச்சிருந்தா வாங்குங்க. இன்னைக்கு நாளைக்கு போட்டுரும். ஸோ அந்த கடையில் ஒன்று வாங்கணும். ஷஃபீருக்காக ஒன்று தான் வாங்கணும். நம்மளுக்கு எதுவும் வாங்குற மாதிரி தெரியல இங்கே. ஸோ அதனால் இது மட்டும் வாங்கினேன். வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக போய் பார்க்கலாம். டெல்லி அப்பளம்லாம் இருக்கு, இங்கே இருக்குது. நானும் சின்னது தான் நினச்சேன், ஆனால் பெருசாகவே இருக்குது நல்லாவே. ஸோ காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ வண்டர்லாவில் வைக்கிற கேம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அந்த பால் வந்துட்டு நம்ம போடுறோமோ இல்லை அடித்தோமோ நம்மளுக்கு வந்துட்டு கிஃப்ட் தருவாங்க. கிஃப்ட் வந்துட்டு அந்த டாய்ஸ் தருவாங்க. பாதி கூட ஒன்றும் பார்க்கல, அதுக்குள்ளே தூங்கிட்டார் அவரு. இப்போ இந்த வாட்டி எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி குரூப் அப்புறமா WEI என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்துட்டு நல்லாவே வந்துட்டு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி அழகாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா முகப்பேர் வழியாக வந்தாலும் வந்து பக்கம் தான், மதுரையில் பக்கமாக இருந்தாலும் பக்கம் தான். இது நொலம்பூரில் இருக்குது ஆக்சுவலாக. அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஐயப்பாக்கம். நான் லொக்கேஷன் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். அதை பார்த்தாலும் நீங்கள் ஈஸியாக வந்துடலாம் இங்கே. விளையாட போகலான்னு கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே தூங்கிட்டு இருக்காரு. இவரு பாருங்க, நல்லா தூங்குறாரு. எக்ஸிபிஷன் தான், பட் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் ஈக்குவலாக வந்துட்டு இவங்க கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. ரொம்ப வந்து நல்ல விஷயம் தான் அது. மற்ற எக்ஸிபிஷனை கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் ஹைஜீனாகவும் வந்து க்ளீனாகவும் இருக்குது. ஏன்னா வந்துட்டு இது நல்ல ஒரு ஆர்கனைசரால் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து தரமாக இருக்குது, எல்லாமே புதுசாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் இங்கே ட்ரை பண்ணலாம். ஒரு வண்டியை வந்து பார்த்துருக்கீங்க. மீண்டும் அறிவிக்கிறோம். ஸோ இந்த அவதார் இது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அவதார் வந்துட்டு அவதார் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி நம்ம
மகாபலிபுரம்ல ப்ளூ கார்டன் இருக்குது. ஸோ அதே மாதிரி இருக்குது இந்த இடம், அழகாக இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக ஸ்னோ வேர்ல்டு போகலாம். ஸ்னோ வேர்ல்டு எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே ஸ்னோ வேர்ல்டு நல்லா தான் இருந்துச்சு. பட் அங்கேயும் வந்துட்டு இவன் பயந்துட்டு தான் இருந்தான். பெருசாக வந்து டான்ஸ் ஆடல. எல்லோரும் டான்ஸ் ஆடிருந்தாங்க. இவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இங்கே உட்காந்து நிற்கிறான், பயப்படுறான், வரான். ஸோ நல்லா தான் இருந்துச்சு ஸ்னோ வேர்ல்டும். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கும். 7 ஹவர் இது. ஸோ இன்னும் 1 மாதம் இருக்க போகுது. இன்னும் அடுத்த மாதம் வரைக்கும் இருக்கும் இது. அதுக்கப்புறமா வந்துட்டு இருக்காது. ஸோ சின்ன வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இங்கே ஸ்டால் போட்டாங்கன்னா அவங்களுக்கு சேல் நல்லாவும். ஆனால் ஸ்டாலுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அவங்க வந்துட்டு பே பண்ணணும். அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா ப்ளீஸ் எதுவும் வந்துட்டு திருடாதீங்க. ஏன்னா பார்க்க பெருசாக ஆளுங்க இருக்க மாட்டாங்க. திருடாதீங்க. அவங்களே வந்துட்டு 10-20 ரூபாய்க்கு தான் இங்கே வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. ஸோ வந்தாலும் வந்துட்டு வாங்கிப்போங்க. பார்த்து வாங்கிப்போங்க. மாத்திரமா இருந்தால் பேரம் பேசுங்க கண்டிப்பாக. இது ஜிஞ்சர் இருக்குங்க. இங்கே நிறையாவே இருக்கு. வாட்டர் ஃபால்ஸ் செம்மையா இருக்கு. துபாய் எக்ஸாட்டிக் பேர்டுன்னு சொல்லி ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸு எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். எவ்வளோ டிக்கெட் 100 ரூபா தான் இது. கை குத்தம் பெரியவங்க யாரும் வர ஒரே
இது கொஞ்சம் ரகடாக இருக்குது, அழகாகவும் இருக்கானா, கடிக்குது வேறு பாருங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கா பாருங்க, கடிக்குது. எக்ஸாட்டிக் வேர்ல்டுக்கு வந்து தனியாக ஒரு ஷாப்பும் இருக்குது கொளத்தூரில். ஸோ அதுக்கு நான் தனியாக கண்டென்ட் மேக் பண்ணுறேன் அப்புறமா. பட் இப்போதைக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நான் ஒரு டீட்டெயில் அனுப்புகிறேன். அந்த டீட்டெயிலில் இந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் வந்துட்டு 10% டிஸ்கவுண்ட் தருவாங்க இங்கே. ஃபைனல் வீடியோ என்ன கலெக்ஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு பெஸ்ட் கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். அது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ் கண்டென்ட் தமிழ். பாய்.